வணக்கம். அதிகாலையே கனிமொழி அவர்கள் ரஷ்யா புறப்படுவதற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ வைத்த நிகழ்வு. இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்தது. இந்த நிலையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க அனைத்து கட்சிகளின் எம்பிக்கள் அடங்கிய 7 குழுக்களும் அதற்கான தலைவர்களும் அண்மையில் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழக எம்பியும் திமுக நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லும் குழுவின் தலைவராக மத்திய அரசு கனிமொழி அவர்களை நியமித்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலையே கனிமொழி அவர்கள் தலைமையிலான குழு ரஷ்யாவிற்கு புறப்பட்டு சென்றுள்ளது. அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் நாளை தினம் கனிமொழி அவர்கள் தலைமையிலான குழு ஆலோசனை நடத்த உள்ளது. மேலும் ரஷ்யா பயணத்தை முடித்துவிட்டு அப்படியே ஸ்பெயின், கிரீஸ், சிலோவேனியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் கனிமொழி அவர்கள் தலைமையிலான குழு பயணம் மேற்கொள்ள உள்ளது. ஏற்கனவே நேற்றைய தினம் ஐக்கிய ஜனதா தள எம்பி சஞ்சய் சா தலைமையிலான குழு ஜப்பானுக்கு புறப்பட்டு சென்றது. அந்த வகையில் இன்றைய தினம் கனிமொழி அவர்கள் தலைமையிலான குழு ரஷ்யா புறப்பட்டு சென்றுள்ளது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முன்னதாக ரஷ்யா செல்லும் எம்பிக்கள் குழுவிற்கு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் தலைமை என அறிவிக்கப்பட்ட போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உடனடியாக கனிமொழி அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அழைத்து பொன்னாடை அணிவித்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். இப்படிப்பட்ட நிலையில் இன்றைய தினம் கனிமொழி அவர்கள் ரஷ்யா புறப்பட்டு செல்வதற்கு முன்னதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தொலைபேசியாக தொடர்பு கொண்டு பேசியதாக கூறப்படுகிறது. அப்போது ரஷ்யா செல்லும் கனிமொழி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து அனுப்பி வைத்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கனிமொழி ஆகியோரது இந்த செயல் அரசியல் வட்டாரத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது திமுக மீது, குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீது அவரது சகோதரியான கனிமொழி அவர்கள் மனக்கசப்பில் இருப்பதாக தொடர்ந்து பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கூறி வந்தன. திமுகவில் கனிமொழி ஓரம் கட்டப்படுவதாகவும் உதயநிதிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் கனிமொழி அவர்களோ தொடர்ந்து மிகுந்த அன்புடனும் பாசத்துடனுமே இருந்து வருகின்றனர். இதனால் கனிமொழி மற்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோருக்கிடையே சலசலப்பை ஏற்படுத்த விரும்பிய எதிர்க்கட்சிகளுக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சி வருகிறது. முன்னதாக நாடாளுமன்ற குழு தலைவராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்களை தேர்ந்தெடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாட்டை உலகிற்கு விளக்குவதற்காக பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்ற ஒன்றிய அரசின் குழுவில் ஒரு குழுவிற்கு கனிமொழி அவர்கள் தலைமையேற்கிறார் என்று தெரிந்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து உடனடியாக கனிமொழி அவர்களை நேரில் அழைத்து உற்சாகத்தோடு பாராட்டிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றியும் இன்று காலை ரஷ்யா புறப்படுவதற்கு முன்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை தொலைபேசியாக தொடர்பு கொண்டு அவரிடம் வாழ்த்து பெற்றுவிட்டு சென்ற கனிமொழி அவர்களது இந்த செயல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.